நம்ம வாசிக்கிறோம், எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சாங்களாமா? முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, சத்தமாய், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து, நடனமாடி, இப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சுக்கிறாங்களாமா. ஒரு சிலர் மௌனமாக அண்ணால் ஜெபம் பண்ணாங்களே ஆலயத்துல, அந்த மாதிரி சிலர் அமைதியா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க டான்ஸ் ஆடி, தாவீது பாருங்க உடன்படிக்கை பட்டி வருதுன்னு சொன்ன உடனே நடனத்தோடு கர்த்தரை ஆராதிச்சாங்க. எல்லாரும் கேள்வி பேசுனாங்க, ஒரு ராஜா போய் ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாதாரண ஏபோத் வஸ்திரத்தை போட்டுட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வரீங்க, ஜனங்களாம் என்ன நினைப்பாங்க? தாவீது சொல்றாரு, மத்த யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, தாழ்வில் ஆடுகளும் பின்னால அலைஞ்சிட்டு இருந்த என்னைய ராஜாவா கர்த்தனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அவரோட அன்பை நினைச்சு, அவரோட கிருபையை நினைச்சு நான் என்ன செய்றேன், என்னுடைய முழு பலத்தோடும் முழு நடனமாடி கர்த்தரை ஆராதிச்சாராம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க கைகளை உயர்த்தி நீங்க ஆராதிச்சு பாருங்க, கைகளை தட்டி நீங்க ஆராதிச்சு பாருங்க, முழு பலத்தோட நீங்க ஆராதிச்சு பாருங்க, சத்தமா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. கர்த்தர் எப்படி அற்புதம் செய்கிறாருன்னு நீங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துல போய் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணினாராம். சாலமோனத்துல ஆண்டவர் பேசினாரு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும் உனக்கு? இந்த ஜனம் ஏராளமான இந்த ஜனத்தை நான் நடத்தும்படிக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டாராமா. ஞானத்தை கேட்டாராமா. அவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கனத்தையும் ஆண்டவர் கொடுத்தாராமா. ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் வரும். ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். சத்துருவின் மேல ஆண்டவர் ஜெயத்தை தருவார். நீங்க சந்தோஷமா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க, நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்த ஸ்டான்ஸை நம்ம பாடலாம். போராட்ட